சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் நான் கிடையாது என உதயநிதி பேசியுள்ளார். நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறேன். வாரத்துக்கு 4-5 நாட்கள் வெளியூரில் தான் இருக்கிறேன். சனிக்கிழமை மட்டும் வெளியே வர ஆள் நான் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட வெளியே சுத்திட்டு தான் இருப்பேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட வாரியாக பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பிரச்சார பயணம் சனிக்கிழமையில் மட்டுமே இருப்பதால் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் செய்கிறார் என விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சும் விஜயை தாக்கியிருக்கிறது. இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய, சர்வதேச மற்றும் ஆசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பதக்கம் வென்ற 819 வீரர் வீராங்கனைகளுக்கு 21.4 கோடிக்கான உயரிய ஊக்கத்தொகையை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது 1.2 கோடி மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் கொடுத்து வருகிறார். நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறேன். வாரத்தில் அப்படியே 4 முதல் 5 நாட்கள் வெளியூரில் தான் இருக்கிறேன். சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வர ஆள் நான் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட வெளியே சுத்திட்டு தான் இருப்பேன் என்று கூறியுள்ளார். பல மாவட்டங்கள் போகும்போது அங்கு கூட்டமாக மக்கள் நிற்பார்கள். மனுக்களோட நிற்பார்கள். தாய்மார்கள் நிற்பார்கள். வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பார்கள். இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது கொஞ்சம் கொடுத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மனுக்கள் அதிகமாயிற்று. துணை முதல்வர் ஆன பின்னர் மனுக்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. வண்டியில் மனுக்கள் வைக்கிறதுக்கு இடமில்லை. இருந்தாலும் மக்களிடம் பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து கொள்வேன் என்று கூறியுள்ளார்.